அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். மொச்சக்கொட்டை போட்டு கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், அது கூடயே ஒரு மாம்பழம். சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து தாராளமாக ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியமான சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் நெய் மீன் சேர்க்குறேன். நெய் மீன் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த எண்ணெயிலே வந்து நல்லா நீங்கள் போட்டு வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் போடுவோம்ல அப்போயே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நல்லா இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. இல்லைனா கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. அது கூடயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தோட தக்காளியோட இந்த கருவாடு நல்லா மசிஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கனாலே அது நல்லா கரைஞ்சிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி இதை வந்து நல்லா கொத்தி விட்டுட்டு நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே கருவாடு எல்லாமே அதில் கரைஞ்சிரும். நெய் மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக கரைஞ்சிரும். இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா, நான் வந்து மொச்சையை வந்து நாள் நைட்டே ஊற போட்டு வச்சு ஒரு 2 விசிலுக்கு மட்டும் போட்டு எடுத்திருந்தேன். அதை வந்து தண்ணி மட்டும் வடிச்சிட்டு அந்த பயரை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூடயே முருங்கைக்காய், கத்திரிக்காய், உங்களுக்கு என்னென்ன மாதிரி தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இதுதான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் குழம்பு பொடி வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோடையே அந்த பயறு காயோடைய அந்த மசாலா பொடி எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு. அது வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4 சில்லு அளவுக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்றத பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் நம்ம திரும்ப வற்ற வைக்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் லெமன் சைஸில் வந்து புளியை வந்து ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. அதே வந்து நான் அந்த 3/4 கப் அளவுக்கு வந்து நான் அதில் புளி வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொதிச்சதுக்கப்புறமேட்டு உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நல்லா கொதிக்கணும். நடுவில் ஒரு 2 தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் எனக்கு தண்ணியாக இருந்தது, காய் வேகாமல் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். எனக்கு ஃபைனலாக வந்து சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நான் வைப்பேன். ரொம்ப திக்காக வைக்க மாட்டேன். அப்படி வச்சா என் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு காய் எல்லாமே வெந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சு. அதோட நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளுக்கு அழகாக சூப்பராக ஒரு மொச்சக்கொட்டை போட்டு கருவாட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும், நம்ம கம்மியாக தான் சேர்த்தோம். பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம சைடிஷ் வந்து முருங்கைக்கீரை பொரியல் நம்ம செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை நறுக்கி ஒரு வரமிளகாயும் பிச்சு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நான் இன்றைக்கி வந்து 2 கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரை பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு இதோட வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும். இந்த மொச்சக்கொட்டை குழம்புக்கு வந்து கருவாட்டு போட்ட குழம்புக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரைலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த கீரைனாலும் வச்சு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு மூடிடுங்க. உப்பெல்லாம் எதுவுமே இப்போ சேர்க்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு மேலே அப்படியே வந்து முருங்கைக்கீரை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். 2 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கீரை கம்மியாயிரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு இப்போ போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே போட்டுட்டோன்னா அப்புறம் கீரை கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு உப்பு கக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு வேணுன்ற அளவுக்கு இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம போடும்போது எவ்வளோ கீரை இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வதங்கும். இந்த அளவுக்கு வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சுண்ணாம்பு, இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல இந்த அளவுக்கு நான் 2 கட்டு கீரைக்கு காமிச்சிருக்கேன். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுண்ணாம்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னோன்னா கீரை வந்து உங்களுக்கு கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் கீரை கிடைக்கும். அதனால போட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணியை தெளித்து சேர்த்துக்கோங்க. தெளித்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஊடால ஒன்ஸ் வந்து நான் திறந்து பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தது அதில். அதனால திரும்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வெந்துருச்சு. அவ்வளோதான், தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. சூப்பராக முருங்கைக்கீரை
வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நான் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அந்த துருவல் வந்து இதில் சேர்த்துக்கறலாம். எல்லாம் ஒன்று சேர இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொட்டுக்கோங்க. நிறையா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை பொறுத்தளவுக்கு தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மெயினாக கசப்புத்தன்மை தெரியாது. அதுக்கு தான் நம்ம அந்த கொஞ்சமாக சுண்ணாம்பு சேர்க்குறதும். எவ்வளோ பேர் சேர்க்குறீங்கன்னு எனக்கு தெரில. என் வீட்டில் நான் அப்படி செய்வேன். டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ஒரு லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சக்கொட்டை போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு, அது கூட வந்து ஒரு முருங்கைக்கீரை பொரியல். இப்போ சீசன் வந்து மாம்பழம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ஒரு தட்டு என்ன 2 தட்டு சாப்பாடு கூட உள்ளே போகும். இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.